إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وقال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அகிலங்கள் யாவையும் படைத்து அதை அழகிய முறையில் பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏக இறைவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அல்லாஹ்வின் பேரன்பும் அவனது அளவிலா கருணையும் அகிலத்திற்கோர் அருட்கொடை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் அன்னவர்கள் வழிகாட்டி தந்த அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைந்து வாழ்ந்து மறைந்த தோழர்கள் தோழியர்கள் தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் முஸ்லிம்களான முஃமின்களான ஆண்கள் பெண்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் பேரன்பும் அவனது அளவிலா கருணையும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதன் இந்த உலக வாழ்க்கையிலே பல்வேறு உயர்வுகளையும் மதிப்புகளையும் பெறுவதற்காக வேண்டி ஏராளமான சிரமங்களை சந்திக்கின்றான். பல்வேறு தியாகங்களிலே அர்ப்பணிப்புகளிலே ஈடுபடுகின்றான். இந்த உலகத்தில் தான் முன்னேற வேண்டுமானால், படிப்படியாக தான் கருதிய லட்சியங்களை எல்லாம் அடைய வேண்டுமானால் அதற்கு பல இழப்புகளை இந்த உலகத்தில் தான் சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதை உணர்ந்தவனாக புரிந்தவனாக இந்த உலகத்தில் தன்னை முன்னேற்றிக் கொள்வதற்காக வேண்டி எத்தகைய இழப்புகளுக்கும் மனிதன் தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றான். அப்படித்தான் மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் தன்னை உயர்த்தி கொள்வதற்காக வேண்டி தனது குடும்பத்தாரை பிரிந்து மனைவி மக்களை பிரிந்து தான் நீண்ட நெடுங்காலமாக வாழ்ந்து வந்த சொந்த ஊரை விட்டு பிரிந்து வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே சென்று பிழைப்பு நடத்துகின்றார்கள். பல வருடங்களான தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை கூட பார்க்க இயலாத நிலையில், தான் பெற்றெடுத்த தன்னுடைய பிள்ளைகளை கூட பார்க்க முடியாத நிலையில் 3 வருடங்கள் 4 வருடங்கள் என்று சொல்லி தொடர்ச்சியாக வெளிநாடுகளில் தங்கி பணிபுரிகிறார்கள். அதுவும் நமது ஊருக்கெல்லாம் அதை பற்றியான செய்திகளை எல்லாம் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமது ஊரில் உள்ள பெரும்பாலான மக்கள் வெளிநாடுகளில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்கள் உண்டு. பொதுவாக வெளிநாடுகளில் தங்கி வேலை பார்ப்பதற்கும் உள்ளூரில் நாம் வேலை பார்ப்பதற்கும் ஏராளமான வித்தியாசங்கள் உண்டு. உள்ளூரில் நாம் தங்கி பணிபுரியும் போது வேலை பார்க்கும் போது பல்வேறு விதமான சலுகைகளும் வசதி வாய்ப்புகளும் நமக்கு இருக்கும். நாம் நினைத்த நேரத்தில் நம்முடைய வேலைகளையும் நம்முடைய தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளூரில் அதிகம். வெளிநாடுகளை பொறுத்தவரையில் அதுவெல்லாம் மிக மிக குறைவு. வெளிநாடுகளில் தங்கி பணிபுரிந்திருக்கக்கூடிய நம்மில் ஏராளமானவர்களுக்கு அதுவெல்லாம் பரிச்சயமான விஷயம். வெளிநாடுகளில் தங்கி பணிபுரியக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் செவி வழியாக நாம் கேட்கும் போது சில தகவல்கள் எல்லாம் நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. தூங்குவதற்கு கூட அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய தூக்கத்திற்கு கூட மிக சில மணி நேரங்கள் தான் செலவழிக்கிறார்கள். ஒரு சகோதரர்லாம் நம்மை
என்று சொன்னார். தூங்குவதற்கு 3 மணி நேரங்கள் தான் நான் தூங்குகிறேன். 24 மணி நேரத்தில் தூங்குவதற்கு என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் வழங்கப்படக்கூடிய நேரத்தின் அளவுகோல் வெறும் 3 மணி நேரங்கள் தான். கால்கள் எல்லாம் நீங்கிவிட்டது வேலை பார்த்து என்றெல்லாம் சொல்லி நம்மிடத்தில் புலம்பினார். இப்படி பல்வேறு சிரமங்களை வெளிநாடுகளில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்கள் தாங்கிக் கொள்கிறார்கள். எதற்காக? தன்னுடைய இந்த உலக வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவும், தனது குடும்பத்தாருடைய முன்னேற்றத்திற்காகவும், தன்னுடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்காகவும் இவை அனைத்தையும் மனிதன் தாங்கிக் கொள்கின்றான். இப்படி இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் தான் சிறந்த உயர்வுகளையும் மதிப்புகளையும் பெறுவதற்காக வேண்டி பல்வேறு தியாகங்களிலே, அர்ப்பணிப்புகளிலே நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை மிக சரியாக புரிந்து கொண்ட மனிதன் ஈமானை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கைக்கும் இந்த தியாகம், அர்ப்பணிப்பு இவைகள் எல்லாம் முக்கியம் என்பதை பல தருணங்களில் மனிதன் புரிந்து கொள்ள மறந்து விடுகின்றான். நாம் அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கக்கூடிய ஈமானில் நாம் உயர்வை சந்திக்க வேண்டுமானால், ஈமானை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கைக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் பல்வேறு அந்தஸ்துகளையும் மதிப்புகளையும் பரிசுகளையும் நாம் பெற வேண்டுமானால் அதற்கும் இந்த உலகத்தில் நாம் தியாகம் செய்வது அவசியம். நாம் அர்ப்பணிப்புகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். பல்வேறு சிரமங்களை நாம் சகித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். பல்வேறு நெருக்கடிகளை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். எப்படி இந்த உலக வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு சிரமங்களையும் பல்வேறு இன்னல்களையும் பல்வேறு துன்பங்களையும் நாம் பொறுத்துக் கொண்டு வாழ்கிறோமோ, பல்வேறு தியாகங்களிலே அர்ப்பணிப்புகளிலேயே நம்மை ஈடுபடுத்திக் கொள்கின்றோமோ, ஈமானை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கைக்கும் இவை அனைத்தும் அவசியம். ஈமானின் திறவுகோல் தொழுகை மட்டுமல்ல, இன்னும் பிற வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபடுவது மட்டுமல்ல, ஈமானின் திறவுகோலில் தியாகத்திற்கும் அர்ப்பணிப்பிற்கும் மிக முக்கிய பங்கு இருக்கிறது என்பதை இந்த அடிப்படையை இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் புரிந்து கொள்வது அவசியம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் ஈமானை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கைக்கு தியாகம் மிக முக்கியம் என்பதை வலியுறுத்தி சொல்லக்கூடிய பல்வேறு திருமறை வசனங்களை திருமறை குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஓரிடத்தில் ஈமான் கொண்டவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்ற போது அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இன்னமல் முஃமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் யார் என்றால் அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, அவர்கள் அல்லாஹ்வையும் அவனது ரசூலையும் நம்பிக்கை கொள்வார்கள். ஈமான் கொண்டவர்கள் இருக்கக்கூடிய முதல் தகுதி, ஒரு ஆள் ஈமான் கொண்டிருக்கிறார் என்றால், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறார் என்றால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான தகுதி என்னவென்றால் அல்லாஹ்வையும் தூதரையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இது எல்லாருக்குமே நம்ம எல்லாருமே அறிந்த செய்தி. அதோடு சேர்த்து இறைவன் பேசுகிறான், சும்மலம் எடுத்தாவோ, பிறகு எவ்விதமான சந்தேகத்திற்கும் இடமளிக்காமல் வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ சபீலில்லாஹ், அந்த ஈமானின் அடையாளமாக தங்களுடைய செல்வங்களையும் உயிர்களையும் அல்லாஹ்விற்காக அவர்கள் தியாகம் செய்வார்கள், அர்ப்பணிப்பு செய்வார்கள். உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், இவர்கள் தான் உண்மையாளர்கள். எப்படிப்பட்ட வார்த்தை இது! நாம் ஈமானில் உண்மையாளர்கள் என்றால் அல்லாஹ்வையும் ரசூலையும் நாம் நம்பிக்கை கொள்வதோடு அந்த நம்பிக்கையின் அடையாளமாக வெளிப்பாடாக தியாகம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய செல்வங்களிலும் உயிர்களையும் அல்லாஹ்விற்காக அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் ஈமானில் உண்மையாளர்கள். இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப அற்புதமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறோம். திருக்குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் இதே கருத்தில் இறைவன் பேசுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, ஹல் அதுல்லுக்கும், உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா, அலா திஜாரத்தின், ஒரு வியாபாரம் குறித்து உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா. வியாபாரத்தை பிறர் கற்றுத்தரக்கூடிய வகையில இன்றைக்கு நம்ம இருக்கிறோம். பல்வேறு வியாபாரங்களில் கரை கண்டவர்கள் நம்மில் ஏறலாம். எந்த வியாபாரத்தில் நம்முடைய பொருளாதாரத்தை முதலீடு செய்ய வேண்டும், எந்த வியாபாரத்தில் நம்முடைய பொருளாதாரத்தை முதலீடு செய்யக்கூடாது, எந்த கால சூழ்நிலையில் நாம் வியாபாரம் செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் வியாபாரம் செய்ய வேண்டும், எந்த பொருளை எந்த இடத்தில் வியாபாரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட வியாபாரம் குறித்த பல்வேறு நுணுக்கங்களை நம்மில் அறிந்தவர்கள் ஏராளம். அல்லாஹ் நாடிய சிலர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் வியாபாரத்தில் நம்மில் கரை கண்டவர்கள் ஏராளம். ஆனால்
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வசனத்தில் உலக பொருளாதார வியாபாரத்தை பற்றி இறைவன் பேசவில்லை. பொருளாதார அடிப்படையிலான வியாபாரம் குறித்து இறைவன் இங்கே சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம். அந்த வியாபாரம் எப்படிப்பட்ட வியாபாரம் தெரியுமா? துன்புறுத்தும் வேதனையிலிருந்து அது உங்களை காப்பாற்றும். அப்படிப்பட்ட வியாபாரம் அது. அப்படி என்ன வியாபாரம் அது? துன்புறுத்தும் வேதனையிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய வியாபாரம் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி. அந்த வியாபாரம் செய்வதற்கு உங்களிடத்தில் இருக்க வேண்டிய அடிப்படை தகுதி என்னவென்றால், நீங்கள் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். வதுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ். அந்த ஈமானின் வெளிப்பாடாக, அடையாளமாக அல்லாஹ்வுடைய பாதையில் பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், உங்களுடைய செல்வங்களையும் உயிர்களையும் தியாகம் செய்ய வேண்டும், அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும். தாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். நீங்கள் அறிந்திருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்தது. ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். அப்ப ஈமான் என்றால் என்ன? ஈமான் என்பது குறிப்பிட்ட சில வார்த்தைகளை நாம் வாயால் மொழிவது மட்டும் ஈமான் அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றார், அல்லது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்கிறார். இது மட்டுமல்ல, ஈமான் என்பது இது மட்டும் அல்ல. அல்லது குறிப்பிட்ட சில வணக்க வழிபாடுகளோடு நாம் முடங்கி விடுவது மட்டும் ஈமான் அல்ல. ஈமான் என்றால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருப்பதில் உண்மையாளர்களாக, நம்பிக்கையாளர்களாக எப்போது நாம் செயல்படுவோம் என்றால், அந்த ஈமானிற்காக சில தியாகங்களை, அர்ப்பணிப்புகளை நாம் மேற்கொள்ள முன் வரும்போதுதான் ஈமான் கொண்டிருக்கிறோம். மார்க்கத்தில் நமக்கு வட்டி தடை செய்யப்பட்டிருக்கிறது. வட்டிக்கு வாங்கவோ வட்டிக்கு கொடுக்கவோ, வட்டியினுடைய அனைத்து பொருளாதார வகைகளும் நமக்கு மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. மோசடி செய்யக்கூடாது, பிறருடைய பொருளாதாரத்தில் நம்ம மோசடி செய்யக்கூடாது என்று மார்க்கத்தில் நமக்கு தடை உண்டு. அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை அநியாயமாக அபகரித்து பயன்படுத்தக்கூடாது என்ற தடை மார்க்கத்தில் நமக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த செயல்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வட்டி கொடுக்கல் வாங்கல் தான் உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான வியாபாரங்கள் நடைபெறுகிறது. எந்த பிசினஸ் எடுத்தாலும் வட்டி தான். தவணைக்குத்தான் பொருளாதாரத்தை, அந்த பொருட்களை விற்பனை செய்கிறார்கள். வட்டி பொருளாதாரத்தில் லட்சம் லட்சமாக, கோடி கோடியாக சம்பாதிக்கிறார்கள். மோசடி செய்கிறார்கள். பிறருடைய பொருளாதாரத்தில் அடுத்தவர்களுடைய பொருள் மோசடி செய்கிறார்கள். கடைக்கு போய் ஒரு நிம்மதியாக ஒரு பொருளை வாங்கிட்டு வர முடியுதான? கிடையாது. ஜீனி வாங்க மளிகை கடைக்கு போனா கூட, அந்த ஒரு கிலோ ஜீனி வாங்கினா கூட அதுவே நமக்கு டவுட். ஒரு கிலோ கரெக்டா இருக்குமா? 2 கிலோ வாங்கினா 2 கிலோ அளவு கரெக்டா இருக்குமா? பருப்பு வாங்கினா நல்ல பருப்பு தான் கொடுக்குறானா? கடலை வாங்கினா நல்ல கடலையை தான், நிலக்கடலை தான் தருகிறானா? உளுந்து வாங்கினா நல்ல உளுந்தை தான் தருகிறானா? ஒவ்வொன்றிலும் நமக்கு டவுட். காரணம் என்ன? மோசடி. ஒவ்வொன்றிலே அளவையிலும் நிறுவையிலும் மோசடி நடைபெறுகிறது. நிம்மதியா ஒரு வாகனம் வச்சிருக்கிறோம், வாகனத்தை கொண்டு போய் வேலைக்கு விட்டா கூட, ஒர்க் ஷாப்ல வேலைக்கு விட்டுட்டு நிம்மதியா நம்மளால திரும்பி வர முடியுதா? விட்டா கூட ஒரு டவுட் இருக்கு. விட்டுட்டு வர்றோமே, பொருளை எதையும் இருக்கிற பார்ட்ஸ் எதையும் கழட்டி மாற்றி வச்சிருவானோ? இப்பதான் வண்டியை புது வண்டி வாங்கி 2 வருஷம் தான் ஆகுது. இருக்கிற பழைய புது வண்டியில உள்ள பார்ட்ஸ் எல்லாம் கழட்டிட்டு பழைய பார்ட்டை எதுவும் மாட்டி விட்டுருவானோ என்ற அமானியத்தன்மையை மீறக்கூடிய செயல்கள் தான் இன்றைக்கு அதிகம் இருக்கிறது. மோசடி செய்யக்கூடிய நிலையில் தான் அதிகமான மக்கள் வாழ்கிறார்கள். சில மக்கள் அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய சிலர்களை தவிர மோசடி செய்யக்கூடாது. மார்க்கத்தில் மோசடி நடைபெறுகிறது. வட்டி பொருளாதாரத்தில் தான் பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளர், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையாளர் என்ன பார்ப்பார்? வட்டி பொருளாதாரத்தில் எவ்வளவு லாபம் எனக்கு கிடைத்தாலும் சரி, லட்சமாக கோடி கோடியாக அதில் பொருளாதாரம் லாபமாக வந்தாலும் சரி, நான் அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கக்கூடிய ஈமானுக்காக, இறை நம்பிக்கைக்காக, அல்லாஹ்விற்காக இதை நான் இழக்க தயார் என்று முன் வருவார். அப்ப நம்ம தியானம் செய்வதற்குரிய தருணங்களை, வாய்ப்புகளை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் வழங்குவான். நம்முடைய ஈமானை பரிசோதிக்கும் விதமாக, நம்முடைய இறை நம்பிக்கையை சோதித்து பார்க்கும் விதமாக பல்வேறு நெருக்கடிகளை இறைவன் நமக்கு ஏற்படுத்துவான். குறிப்பிட்ட சில சூழ்நிலைகளை அல்லாஹ் நமக்கு உருவாக்குவான். பள்ளிவாசலுக்கு தொழுகிறானே, ரமலான் மாதம் விட்டால் ஆர்வமாக நோன்பு நோக்கிறானே, நமக்காக தியானம் செய்வானோ? சிரமங்களை தந்தால் அதை ஏற்றுக்கொள்வானோ? கஷ்டங்களை தந்தால் அதை பொறுத்துக் கொள்வானோ என்று அல்லாஹ் நம்முடைய ஈமானை, இறை நம்பிக்கையை
பரீட்சித்து பார்ப்பதற்கான நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். இது அல்லாஹ்வுடைய விதி. இது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவில் இஸ்லாத்தை எடுத்து சொன்ன துவக்க காலகட்டங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவக்க காலகட்டத்தில் மக்காவில் இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறார்கள். இஸ்லாத்தை எடுத்து சொன்ன நேரத்தில் இப்போது எப்படி முஸ்லிம்கள் உலக நாடுகள் முழுவதிலும் முஸ்லிம்கள் நிறைந்திருக்கிறார்களோ, அனைத்து நாடுகளிலுமே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், கோடான கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், ஜனத்தொகையில் அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இந்த அளவில் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் முஸ்லிம்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவில் இஸ்லாத்தை எடுத்து சொன்ன ஆரம்ப காலகட்டத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். தன்னந்தனியாகத்தான் பிரச்சாரம் செய்தார்கள். ஏகத்துவத்தை தன்னந்தனியாகத்தான் நபிகள் நாயகம் அவர்கள் மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்தார்கள். அவர்கள் பிரச்சாரம் செய்த அந்த வழியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய தாயார் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்ற நபி தோழர்கள் தோழியர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தோழர்கள் தோழியர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக சொல்லன்னா துன்பங்களுக்கு ஆளானார்கள், சொல்லன்னா துயரங்களுக்கு ஆளானார்கள். வார்த்தைகளால் வர்ணித்து விட முடியாத அளவிற்கு பல்வேறு சிரமங்களை மேற்கொண்டார்கள். இஸ்லாத்திற்காக பல்வேறு தியாகங்களை செய்தார்கள். ஒரு கட்டத்தில் இதற்கு மேல் மக்காவில் இஸ்லாத்தை நாம் பின்பற்ற முடியாது, இஸ்லாத்தை நாம் எடுத்து சொல்ல இயலாது என்ற நிலை ஏற்படுகின்ற போது அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அபிசீனியாவுக்கு ஃபர்ஸ்ட் போறாங்க, அதை தொடர்ந்து மதீனாவிற்கும் ஹிஜ்ரத் போறாங்க. மதீனாவிற்கு சஹாபாக்கள் எல்லாம் போறாங்க. போன சஹாபாக்களுக்கு மக்கால சொத்து பத்துக்கள் இல்லையா? போன நபி தோழர்களுக்கு தோழியர்களுக்கு மக்காவில் வீடுகள் இல்லையா? எல்லாமே இருந்துச்சு. காசு பணங்கள் இருந்துச்சு, சொத்துக்கள் இருந்துச்சு, சொந்தமா அடிமைகள் எல்லாம் இருந்தார்கள். அத்தனையும் விட்டு விட்டு தான் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். ஒரு நபித்தோழர் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழர் சுஹைப் என்ற நபித்தோழர். இந்த நபித்தோழர் மக்காவில் இருந்து தன்னுடைய சொத்து பத்துகள் எல்லாம் விட்டு விட்டு ஹிஜ்ரத் செய்கிறார். அல்லாஹ்விற்காக நாடு கடந்து போகிறார். ஹிஜ்ரத் செய்து போகும்போது மக்காவாசிகளுக்கு இந்த தகவல் தெரிந்து அவரை சுற்றி வளைத்து விடுகிறார்கள். சுற்றி வளைத்தால் சுஹைப் அவர்களிடத்தில் சொன்ன வார்த்தை, சுஹைப் சொன்னார், என்னிடத்தில் 40 அம்புகள் இருக்கிறது, என் அம்பு கூட்டுல 40 அம்பு இருக்கு. இந்த அம்புகளில் ஒவ்வொன்றையும் நான் பயன்படுத்தும் வரைக்கும் என்னை உங்களால் நெருங்கவே இயலாது, என் பக்கத்துல கூட உங்களால் வர முடியாது. 40 அம்புகள் வச்சிருக்கேன், இந்த அம்புகளை நான் பயன்படுத்தும் வரைக்கும் பக்கத்தில் வர முடியாது. இந்த அம்புகள் அனைத்தும் தீர்ந்து போய்விட்டால் என் வாளின் பக்கம் நான் திரும்புவேன், வாள் வைத்திருக்கிறேன், வாளின் பக்கம் நான் திரும்புவேன். நான் அப்போது வலிமை மிக்க மனிதன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இதையெல்லாம் சொல்லிட்டு சுஹைப் சொன்னாரு, வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, மக்காவில் எனக்கு சொந்தமான 2 அடிமைகள் இருக்கிறார்கள். அடிமைகள் அந்த காலத்தில் மதிப்பு மிக்கவர்கள், மதிப்பு உள்ளவங்க அடிமைகள். அடிமைகளை வியாபாரம் செய்வார்கள், அடிமைகளை வைத்து நிறைய வேலைகள் வாங்கிக் கொள்வார்கள். அடிமைகளை வைத்து என்னென்ன வேலைகள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கிறதோ அத்தனை வேலைகளையும் அடிமைகள் மேல் சுமத்தி விடுவார்கள். 1400 வருடங்களுக்கு முன்னால் இல்லை, இப்ப அடிமைகள் சட்டம்லாம் இல்லை. சுஹைப் சொல்றாரு, மக்காவில் எனக்கு சொந்தமான 2 அடிமைகள் இருக்கிறார்கள், அந்த அடிமைகள் உங்களுக்குரியவர்கள், நீங்க வச்சுக்கோங்க. அதை கேட்டுவிட்டு அந்த அடிமைகளை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி மக்காவுக்கு போயிடுறாங்க. அந்த மக்காவாசிகள்லாம், சுஹைபை சுற்றி வளைத்த மக்கள் எல்லாம் காசு பணத்திற்காக மக்காவுக்கு திரும்ப போயிடுறாங்க அவர் விட்டுட்டு. அப்போதுதான் திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 207வது வசனம் இறக்கி அருளப்படுகிறது. அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஒமினன் நாசி, மனிதர்களில் சிலர்கள் இருக்கிறார்கள், மை யஷ்ரி நஃப்ஸஹு பித்திகா மர்லாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி, திருப்பொருத்தத்தை நாடி தம்மையே சமர்ப்பித்து விடும் மனிதர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ்விற்காக என்னையே உங்களுக்கு கொடுத்துறேன். அடிமைகள் விலை மதிப்புள்ளவர்கள், வேணாம் வச்சுக்கோங்க, ஹிஜ்ரத்துக்கு போகணும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இதையெல்லாம் விட்டு விட்டு தான் நான் செல்கிறேன், எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க, அடிமைகளை நீங்க எடுத்துக்கோங்க. மதீனாவிற்கு வந்த சுஹைபை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், சுஹைபே, அபூ யஹ்யாவே, நீங்கள் செய்தது லாபம் மிக்க வியாபாரம் என்று சொல்லி இந்த குர்ஆன் வசனத்தை அவர்களிடத்தில் ஓதி காட்டுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள். இப்படியெல்லாம் தியானம் செய்துவிட்டு மதீனாவிற்கு வந்தார்கள் என்ற தோழர்கள் தோழியர்கள். மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகாவது தியானம் செய்யாமல் இருந்தார்களா?
அர்ப்பணிப்பு செய்யாமல் இருந்தார்களா? மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னாலும் ஏராளமான சிரமங்களை சந்தித்தார்கள், பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளானார்கள். மதீனாவில் உள்ள அஸ்ஹாபு சுஃபா என்று அழைக்கப்படக்கூடிய திண்ணை தோழர்களுடைய வரலாறு நாம் எல்லாம் நன்கு அறிந்திருப்போம். இஸ்லாத்தினுடைய விருந்தாளிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் திண்ணை தோழர்கள். மஸ்ஜித் நபவி வாசல்லே கிடப்பாங்க அந்த தோழர்கள். அவர்களுக்கு என்று சாப்பிடுவதற்கு உணவு கிடையாது, உடுத்துவதற்கு ஒரு மேலாடையை தவிர வேறு ஆடை கிடையாது, அவர்களுக்கு என்று இருப்பிடம் கிடையாது. மஸ்ஜித் நபவி வாசலை விட்டால் வேறு எந்த இடமும் அவர்களுக்கு கிடையாது. அந்த தோழர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பாருங்க. நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கூடிய வாழ்க்கையும் அந்த தோழர்களுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் ஒப்பீடு செய்து பாருங்க. எப்படிப்பட்ட தியாகம் செய்தார்கள். சாப்பிட வழி இல்லாம நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லது அன்சாரி தோழர்கள் செல்வம் வசதி படைத்தவர்களோ ஏதாவது பேரிச்சம்பழங்களை அன்பளிப்பு செய்தால் அந்த பேரிச்சம்பழங்களை வாங்கி சாப்பிட்டு தங்களுடைய வாழ்வை கழித்து வந்தார்கள் அந்த தோழர்கள். வெளியூர்வாசிகள் யாராவது மஸ்ஜித் நபவிக்கு வந்தால் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஜமாத் தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்குமாம். இந்த திண்ணை தோழர்கள் பசி மயக்கத்தினால் அப்படியே வீழ்ந்து கீழே விழுந்து விடுவார்களாம். வெளியூர் வாசிகள் பார்த்துவிட்டு அந்த திண்ணை தோழர்களை விழுவதை பார்த்துவிட்டு பைத்தியக்காரர்கள் போல அதான் விழுந்து கிடக்கிறார்கள் என்று பேசிக்கொண்டு செல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கிறது. இந்த திண்ணை தோழர்கள் செய்த தியாகங்களை எடுத்து பாருங்கள். இந்த திண்ணை தோழர்கள் ஒரு நபர் தான் நாம் அடிக்கடி ஹதீஸ்கள்ல இடம்பெறக்கூடிய நாம் கேள்விப்படக்கூடிய ஒரு நபர் அபூ ஹுரைரா என்ற நபி தோழர். ஒவ்வொரு ஹதீஸையும் வாசிக்கும் போது அதிகமான ஹதீஸ்கள் அபூ ஹுரைராவுடைய பெயர் இடம்பெற்றிருக்கும். நபி மொழிகள்ல 5200க்கும் மேற்பட்ட நபி மொழிகளை அறிவித்த அபூ ஹுரைரா அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் வரைக்கும் அபூ ஹுரைரா செல்வாக்கு மிக்கவர் கிடையாது. ரசூலுல்லாஹ் மூத்தாகிற வரைக்கும் காசு பணம் கிடையாது. அஸ்ஹாபு சுஃபா என்று அழைக்கப்படும் இந்த திண்ணை தோழர்கள் அபூ ஹுரைராவும் ஒருவர். அபூ ஹுரைரா எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார் யோசிச்சு பாருங்க. அபூ ஹுரைரா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் மக்கள் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கக்கூடிய ஒரு சபையில் அபூ ஹுரைரா பேசுகிறார். கானன் நாசு அக்ஸர் அபூ ஹுரைரா, மக்கள் எல்லாம் அபூ ஹுரைராவாகிய என்னை பற்றி பேசிக் கொள்கிறார்கள். அபூ ஹுரைரா அவர்கள் அதிகமான ஹதீஸ்களை அறிவித்து விட்டார் என்று என்னை பற்றி நீங்கள் எல்லாம் புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த அபூ ஹுரைராவுடைய நிலை என்ன தெரியுமா? அபூ ஹுரைரா சொல்கிறார், மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிரின்கள் அவர்கள் கான யஷ்கலுஹும் ஸஃப்கு பில் அஸ்வாக், வாழ்வாதாரத்திற்காக மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு வந்துட்டாங்க. பொருளாதாரம் கிடையாது, உண்பதற்கு சாப்பாடு இல்லை, காசு பணம் சம்பாதித்தால்தான் வாழ்வாதாரத்தை போய்கொள்ள முடியும். வாழ்வாதாரத்திற்காக கடை வீதிகளுக்கு போயிடுவாங்க அந்த முஹாஜிரின்கள். உமினல் அன்சார், அன்சாரிகளோ கான யஷ்கலுஹும் அமலு ஃபி அம்வாலிஹிம், தங்களுடைய விவசாய செல்வங்களுக்கு அன்சாரி தோழர்கள் போயிடுவாங்க சொல்லிட்டு அபூ ஹுரைரா சொல்கிறார். வைனா அபூ ஹுரைரா, ஆனால் இந்த அபூ ஹுரைராவோ கான யல்ஸமு பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடனே இந்த அபூ ஹுரைரா இருப்பார். எப்படி? பிஷ்பி, ஒட்டிய வயிறோடு, ஒட்டிய வயிறோடு பசியோடு இந்த அபூ ஹுரைரா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூடவே இருப்பார். வயஹ்லுரு மா லா யஹ்லுரூன், மக்கள் வருகை தராத ஏராளமான இடங்களுக்கு இந்த அபூ ஹுரைரா செல்வார். மக்கள் மனனம் செய்கிறாத ஏராளமான ஹதீஸ்களை அப்படித்தான் இந்த அபூ ஹுரைரா மனனம் செய்தார். அபூ ஹுரைராவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அபூ ஹுரைரா தன்னை பற்றி சொல்றார், ரசூலுல்லாஹ் கூட நான் இருப்பேன், நபி அல்லாஹ் எங்கெல்லாம் போவாங்களோ அங்கெல்லாம் போவேன், மக்கள் மனனம் செய்யாத ஏராளமான ஹதீஸ்களை எல்லாம் அப்படித்தான் நான் மனனம் செய்தேன். அவங்களுடைய தியாகம், அர்ப்பணிப்பு, அவர்களுடைய தியாகம், அர்ப்பணிப்பு இதுவெல்லாம் இல்லை என்றால் இன்றைக்கு மார்க்கம் தொடர்பான வணக்க வழிபாடுகள், சட்டத்திட்டங்கள், இன்னும் பிற செய்திகள் தொடர்பாக வரக்கூடிய ஏராளமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ளாமல் போயிருக்குமே. அதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு இந்த தோழர்களுடைய தியாகம் காரணம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அபூ ஹுரைரா மட்டுமா, இன்னும் ஏராளமான தோழர்கள் தங்களுடைய நேரங்களையும் தங்களுடைய காலங்களையும் தங்களுடைய செல்வங்களையும் தங்களுடைய உயிர்களையும் அல்லாஹ்விற்காக அர்ப்பணிப்பு செய்தார்கள். ஆனா நம்ம என்ன செய்யறோம் யோசிச்சு பாருங்க. நாம் மார்க்கத்திற்காக, மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நாம் பயணிப்பதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிற மக்களுக்கு நாம் எடுத்து சொல்வதற்காக நாம என்ன தியாகம் செய்திருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க. நம்மிடத்தில் உள்ள தியாகங்கள்லாம் என்ன? அவர்களுடைய தியாகத்தோடு நம்ம ஒப்பிடக்கூடிய வகையில இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்.
நேரத்தை கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், செலவு பண்ண மாட்டோம். டைம் கூட என்ன செய்யறோம், குறிப்பிட்ட நேரம், அதை தாண்டிடுச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கு மேல எந்த வணக்க வழிபாடு அதெல்லாம் அடுத்து. என் வேலைகளுக்கு, சொந்த அலுவல்களுக்கு முக்கியத்துவம். மற்ற மார்க்க வேலைகள்லாம் முடிஞ்ச வாய்ப்பு இருந்தா பாத்துக்குருவோம், டைம் இருந்தா பாத்துக்குருவோம், இல்லாட்டி தூக்கி வச்சிருவோம். இந்த நிலையில் நம்முடைய தியாகங்கள், அந்த தோழர்கள் தோழியர்களுடைய தியாகங்கள், உயிர்களை அர்ப்பணிப்பு செய்தார்கள். ஒரு போர் நடக்கிறது, போர் நடைபெறும் போது உஹது போர்க்களத்தில் ஏராளமான இழப்புகள் எல்லாம் ஏற்பட்டது நாம் அறிந்தது. உஹது போர்க்களம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது ஒரு நபித்தோழர் வருகிறார், அம்ரு பின் ஜம்முஹ் அவர்கள். அந்த தோழர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த போர்க்களத்தில் நான் பங்கேற்ற ஹத்தா குத்தல், நான் கொல்லப்பட்டால் அம்ஷி பிரிஜிலி ஹாதிஹி ஸஹீஹத்தன் ஃபில் ஜன்னah, என்னுடைய கால் ஊனமான ஒரு நபித்தோழர், மாற்றுத்திறனாளி. அவர் சொல்றாரு, கால் ஊனம் எனக்கு, இந்த கால் ஊனத்திற்காக இந்த உலகத்தில் எவ்வளவோ ஏளனத்திற்கோ ஏச்சு பேச்சுகளுக்கோ கேவலத்திற்கோ அவர் ஆளாகி இருப்பார். அவர் சொன்ன வார்த்தை, இந்த உலகத்தில் எதிராலும் பரவாயில்லை, மறுமையில் அல்லாஹ்வை சொர்க்கத்தில் சந்திக்கும் போது, சொர்க்கத்திற்குள் நான் நுழையும் போது சரியான கால்களுடன் நான் சொர்க்கத்திற்குள் நுழைவேணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா, நீ இந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டு கொல்லப்பட்டால் சரியான கால்களுடன் சொர்க்கத்திற்குள் செல்வீர்கள். போர்க்களத்தில் பங்கேற்கிறார். உஹது போர்க்களத்தில் நபித்தோழர்கள், ஏராளமான நபித்தோழர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள். அந்த தியாகம் செய்த தோழர்களுடைய உடல்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் கடந்து போகும்போது இந்த நபித்தோழர் அம்ரு பின் ஜம்முஹ் அவர்களும் அவருடைய சகோதரரும் இறந்து கிடக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டு கிடக்கிறார்கள். பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்ன வார்த்தை, கன்னி அம்ஷி கன்னி அவுர், நான் இப்போதும் அப்படியே பார்ப்பது போன்று உள்ளது. அம்ஷி பிரிஜிலிக ஹாதிஹி ஸஹீஹத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் இவர் சரியான கால்களோடு இப்போது நடந்து கொண்டிருப்பதை நான் அப்படியே பார்ப்பது போன்று உள்ளது அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். நாம சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க வேண்டாமா? சொர்க்கத்திற்குரிய நற்செயல்களை நாம் ஆர்வம் காட்ட வேண்டாமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நம்மை நாம் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டாமா? நேரங்களையே அர்ப்பணிப்பு செய்யாத நாம் இங்கே அல்லாஹ்விற்காக அத்தனையும் தங்களுடைய உயிர்களையும் அல்லாஹ்விற்காக அர்ப்பணிப்பு செய்து அந்த தோழர்களுடைய நிலைகளை எல்லாம் நாம் கவனித்து பார்த்து ஈமானில், இறை நம்பிக்கையில் உண்மையாளர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் கொண்டிருக்கக்கூடிய ஈமானுக்காக நாம் என்ன இந்த உலகத்தில் தியாகம் செய்திருக்கிறோம், உலகத்திற்காக, உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகளுக்காக பல்வேறு தியாகங்களிலே, அர்ப்பணிப்புகளிலே பல்வேறு உயர்வுகளை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடிய நாம், அதையெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம், ஈமானை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கைக்கும் நாம் இந்த உலகத்தில் தியாகம் செய்வது அவசியம். நாம் அல்லாஹ்விற்காக அர்ப்பணிப்புகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை உணர்ந்து அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.